என் பேர் திவ்யா. டிஎன்பிசியில் குரூப் 1ல் ஸ்டேட் 39 வந்து செகண்ட். அதிகாரம் வலிமையானது அப்படிங்கக்கூடிய கோட் வந்து என்னோட பேக்ரவுண்ட் பெரிய பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் அண்ட் டெய்லி வேஜஸ். நானே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் என்னால் குரூப் 1 சர்வீஸ் வாங்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் வாங்க முடியும். கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், இதுதான் வந்து ஒரு கீ ஃபேக்டர் டு த சக்ஸஸ். ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணணும். குரூப் 4ஓட நிறுத்தாமல் குரூப் 2, குரூப் 1, யூபிஎஸ்சி அப்படின்னு வந்து எல்லாருமே படிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரூப் 1 தேர்வில் மாநில அளவில் 39வது இடத்தை பெற்று இருக்கக்கூடிய நம்ம திவ்யா அவர்களை இன்டர்வியூ பண்ண போகிறோம். வணக்கம் திவ்யா, உங்களை பற்றி சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திவ்யா. நான் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் சாணத்திக்கல்மேடு கிராமத்திலேருந்து வரேன். நான் வந்து பிஏ இசிஇ 2019 கம்ப்ளீட் பண்ணேன். அதன் பிறகு 2019 to 22 பிஏ தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு எழுதுனீங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி டிஎன்பிசி குரூப் 1 வந்து இது என்னுடைய செகண்ட் அட்டம்ப்ட்டு. செகண்ட் மெயின்ஸு, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. உங்களோட ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது? சின்ன வயசுலேருந்து இந்த ஆம்பிஷன் உங்களுக்குள்ளே இருந்ததா, இல்லை இப்போது ரீசெண்டாக வந்து படித்து நீங்கள் வந்தீங்களா? ஆக்சுவலி நான் 2013 to 15 எம்எம்எக்ஸ்எல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ வந்து என்னோடய ட்ரீம் வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து லெஸ் ஸ்கோர் வாங்கினதுனால என்னோடய ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண முடியல. தென் நான் வந்து இன்ஜினியரிங் வந்து 15 to 19 வந்து படித்தேன். அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு டிஎன்பிசியில் நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று தெரிய வந்து நான் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 5 years ஆஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணான்னு காட்டியிருந்தா இப்போ வந்து நான் வந்து குரூப் 1ல் ஸ்டேட் 39 வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். உங்களோட ஸ்கூல் லைஃப்பில் இதுக்கான மோட்டிவேஷனல் இருந்ததா? கண்டிப்பாக இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து 1 to 10th வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பூதப்படியில் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அதன் பிறகு 11th 12th மெட்ரிகுலேஷன். பிகாஸ் நான் வந்து நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்ததுனால என்னோடய டாக்டர் கனவை நோக்கி நான் பயணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் வந்து நான் எம்எம்எக்ஸ்எல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்தேன். அப்போ வந்து டேரக்டர் சார் திரு செல்வகுமார் சார் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவார் அவர் ஸ்பீச்சில். அதிகாரம் வலிமையானது அப்படிங்கக்கூடிய கோட் வந்து சொல்லுவார். ஸோ அந்த கோட் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். என்ன மோட்டிவேஷனலில் காலேஜ் ஜாயின் ஆனீங்க? ஆக்சுவலி நான் 12th ஸ்கோர் 1136 வாங்கியிருந்தேன். என்னால் வந்து டாக்டர் சீட் போக முடியல. தென் நான் வந்து அடுத்த ஆப்ஷனாக பார்க்கும்போது எனக்கு இன்ஜினியரிங் கிடச்சிது. ஸோ நான் இன்ஜினியரிங் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சித்தூரில் வந்து 2015 to 19 வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஈஸி மேஜர் சப்ஜெக்டாக சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து நான் எப்படி போகணும், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேர் அந்த லைன் இருந்தது. தென் நான் வந்து சூஸ் பண்ணேன். எனக்கு வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெண்டுலேயுமே வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷன் நம்ம வந்து லைஃப் எப்படி லீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது ஓகே இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அலுமினிஸ் மீட்டெல்லாம் நடக்கும். அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற இதில் தான் நான் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து வேரியஸ் சர்வீசஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5 இது எல்லாமே இருக்குது. நம்ம மோஸ்ட்லாக வந்து நமக்கு தெரிஞ்ச சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 4 to 1 வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து 4 வந்து ஈஸியாக இருக்கும். பிகாஸ் வந்து அது அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து அஃபோர்ட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து 4 மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்தது லெவல் வந்து நம்ம மூவ் ஆன் ஆகிக்கிட்டே போகணும். 2 ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் 1 ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ப்ரிப்பரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 years இருந்தது. பிகாஸ் கொரோனாவில் ஒரு 2 years போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 yearsல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 வருஷம் வந்து குரூப் 2 வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் செலக்ட் ஆகி நான் வந்து இப்போ சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இது வந்து எனக்கு குரூப் 1 வந்து செகண்ட் அட்டெம்ப்ட். ஸோ நம்ம வந்து அட்டெம்ப்ட் வந்து போனாலும் நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், லாஸ்ட் டைம் என்ன மிஸ்டேக் பண்ணோம், அதை எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணலாம். ஜாப் போயிட்டு உங்கள் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணிங்களா, உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்களா? ஆக்சுவலி நான் ஜாப் போகலை. 2020 25 வரைக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சிக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அம்மா வந்து டெய்லி வேஜஸ், சிங்கிள் பேரண்ட். பட் அவங்க வந்து அந்த இதெல்லாம் பார்க்காம பொண்ணு வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு இல்லாமல், மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இல்லாமல் அவங்களோட ஃபுல் சப்போர்ட் தான் வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கான காரணம். ஸோ நான் வந்து அம்மாவுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க.
இப்போது நீங்கள் ஜாப்புக்கு போகும்போது ஸ்ட்ரகிள் ஆகும்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை எப்படி நீங்கள் பெஸ்ட்டாக கொடுப்பேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, எப்படி? ஆக்சுவலி குரூப் 1 அப்படிங்கும்போது நம்மளுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் வந்து ரொம்ப பெருசு. நம்ம தான் வந்து கீழே இருக்கக்கூடிய எல்லா சபார்டினேட்டர்ஸும் வந்து கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தென் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே தெரியும், நான் வந்து குரூப் 1 தான் என்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் எனக்கு தெரியும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக என்னுடைய சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணுவேன் அப்படிங்கிறது. இப்போது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க அல்லது எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னோட பேக்ரவுண்ட் பெரிய பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் அண்ட் டெய்லி வேஜஸ். நானே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் என்னால் வந்து குரூப் 1 சர்வீஸ் வாங்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் வாங்க முடியும். கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் இதுதான் வந்து ஒரு கீ ஃபேக்டர் டு த சக்ஸஸ். ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணணும். குரூப் 4ஓட நிறுத்தாமல் குரூப் 2, குரூப் 1, யூபிஎஸ்சி அப்படின்னு வந்து எல்லாருமே படிக்கணும். தென் நிறைய ஃப்ரீ சேனல்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். AIMTN சேனல்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது தென் டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் ஒருத்தர் ரன் பண்ணிகிட்ருக்காரு. டாக்டர் சிஎம் மணிமொழியன் டிஎஸ்பி சார் வந்து நடத்திட்டுருக்காரு. அந்த சேனல் ஃபாலோ பண்ணலாம். கரியர் சர்வீஸ் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் சென்டரில் வந்து டிஎன்பிசிக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே கிளாஸஸ் வந்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ணி படிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கும் யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மோரார்லெஸ் சேம் தான். என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து சொல்லுவாங்க வேர்ல்ட்லேயே டஃபஸ்ட் எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கும்போது தமிழ்நாடு சிலபஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கும்போது தமிழ்நாடு சிலபஸ் வந்து நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே யூபிஎஸ்சி அப்படிங்கும்போது வேர்ல்டு லெவல் சிலபஸ் அண்ட் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா சிலபஸ் வந்து இருக்கும். தென் மெயின்ஸ் பேப்பர்ஸ் வந்து வேரி ஆகும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நன்றி வந்து என்னை படைத்த இறைவனுக்கு. அதன் பிறகு அம்மா. ஏன்னா வந்து இந்த ஒரு 26 வருஷம் வந்து என்னை கஷ்டப்பட்டு வேலைக்கு போகாமல் என்னை அனுப்பிச்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுறேன். தென் மாமா கார்டியனாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு சித்தப்பா சித்திக்கு வந்து தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து இந்த ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷனில் சென்னை போகும்போது எல்லாமே எனக்கு வந்து கூட சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தென் மை ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ண எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. உங்களோட பணி மேலும் தொடர வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட சார்பாக நாங்கள் எல்லாரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ மேம். மீண்டும் இதே மாதிரியான ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.